வெல்கம் டு Cursive Handwriting. நம்ம பேசிக்கான ஷேப் இருக்கு இல்லையா, டாப் லெட்டர்ஸ்ல நார்மலான டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம குழந்தைங்களுக்கு ஸ்மால் லெட்டர் கர்சிவ் ரைட்டிங்க்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை 3 பார்ட்டா பிரிச்சுக்க போறோம். மிடில் லெட்டர்ஸ், டாப் லெட்டர்ஸ், பாட்டம் லெட்டர்ஸ். ஸோ நடுவில் 2 லைன்ல எழுதுறோம் இல்லையா, அது நம்ம மிடில் லெட்டர்ஸ். ஸோ அந்த 2 லைன்ல மட்டும் கவர் ஆகுற லெட்டர்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸை கவர் பண்ற லெட்டர்ஸ் எல்லாம் டாப் லெட்டர்ஸ், ஏன்னா டாப்பிங் மிடிலையும் கவர் பண்ணிருக்கோம். பாட்டம் லெட்டர்ஸ் அப்படின்றது மிடிலையும் லாஸ்ட் லைன் அந்த 2, 3, 4 லைன்ஸை கவர் பண்ற லெட்டர்ஸ் தான் பாட்டம் லெட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்க போறோம். மிடில் லெட்டர்ஸ் ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், எல்லா லைன்ஸையும் கவர் பண்ற மாதிரி வர லெட்டர்ஸை நம்ம கடைசியா சொல்லி கொடுக்கலாம். ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் மிடில் லெட்டர் சொல்லி தர சொல்றேன்னா, நம்ம பேசிக்கான ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ ACEM இதுல எல்லாம் ஜஸ்ட் நம்ம இது போல ஒரு முன்னாடி இந்த கர்வ் மட்டும் தான் சேர்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்பை மட்டும் குழந்தைங்களுக்கு ட்ரேஸ் பண்ண நிறைய கொடுங்க. ரெகுலரா இந்த ஷேப்பை மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த இதுல எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இப்படி ஆட் பண்ண போறோம். எம்னா இங்க சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமே பெர்ஃபெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அவங்க எப்படி எழுதினாலும் அதை என்கரேஜ் பண்ணுங்க, அழகா இருக்குன்னு சொல்லுங்க. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு என்கரேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க. நெக்ஸ்ட் நம்ம டாப் லெட்டர்ஸ் எழுத சொல்லி கொடுக்க போறோம். ஸோ டாப் லெட்டர்ஸ்ல நார்மலான டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாண்ட் பண்ணி எழுத சொல்லுங்க குழந்தைங்கள. ஸோ நம்ம நார்மலா டி இப்படி எழுதுவோம், அதை கொஞ்சம் சாட்சி எழுத போறாங்க. அதுக்கப்புறமா இந்த டில இப்படி சாட்சி எழுதிட்டு இந்த டீல இந்த நம்ம ஏற்கனவே பேசிக் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டெப் தான் இங்க நம்ம போட போறோம். ஸோ அந்த டியை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண சொல்லுங்க. ஹெச் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெச் இப்படி சாட்சி எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா இந்த ஷேப், ஸோ இதை இப்படி போடுறதுக்கு பதிலாக இன்னும் நல்லா பெண்ட் பண்ணி இப்படி போட்டு கொடுங்க. ஸோ இதில் 2 ஷேப் வருது. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஷேப் இருக்கு, அதை நீங்க ரெகுலரா டாட்டட்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறமா இது கூட ஹெச் நீங்க ஆட் பண்ண சொல்லிக்கலாம். கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி பிராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் தனியா வேற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த வீடியோவையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ல வீடியோஸ் வேணுமோ அது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Cursive Handwriting சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.